காலமுறை ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் சென்னையில் தர்ணா போராட்டம் நடத்தினர். காலமுறை ஊதியம், பதவி உயர்வு, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக மாநிலம் தழுவிய தர்ணா மற்றும் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன்படி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் செவ்வாயன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், அதேபோல கல்வி தகுதி அடிப்படையிலே கிராம நிர்வாக அலுவலக பதவி உயர்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் ஊர்திப்படி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு தொடர்ந்து இந்த கிராம உதவியாளர்களுடைய போராட்டத்தை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். இந்த அரசாங்கம் உடனடியாக மாநில நிர்வாகத்தை அழைத்து பேசவில்லை என்றால் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாலை மறியல் நடத்தப்போவதாக அறிவித்திருந்ததால் அப்பகுதியில் திரளான போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். பின்னர் மறியலை கைவிட்டு ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடந்தது.